வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 39 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அத்துடன் இதில் வெளிவரும் கட்டுரைக்கு தங்கள் பல்கலைக்கழகமும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் என்பது உறுதி. அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரில் 64ஆம் இதழில் முன் அட்டையை அலங்கரிப்பது நகரும் மின் நிலையம். நிலையம் என்றாலே ஓரிடத்தில் நிலைத்திருப்பது என்று பொருள். மின் நிலையம் என்றால் மின் சக்தியை பகிர்ந்தளிக்கும் இடம் என அறிவு. ஆனால் அந்த மின் நிலையம் நகரும் மின் நிலையமானது எப்போது? அதன் விளக்கத்தின் முதல் பகுதி 63ஆம் இதழில் வெளிவந்தது. அதன் 2ஆம் பகுதி இந்த இதழில் வெளிவந்துள்ளது. விளக்கி கூறுகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப சசிகுமார் அவர்கள். மூலக்கூறு கணிப்பொறிகள் குறித்த பல்வேறு தகவல்களை மிகச் சிறப்பாகவும் விரிவாகவும் சொல்லியுள்ளார் பிரபல அறிவியல் எழுத்தாளர் நெல்லை சு முத்து அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருளாக எப்படி செயல்படுகிறது என்பதை விரிவாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி முனைவர் வி மோகன்ராஜ் அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதாநிகேத மகளிர் கல்லூரி மேலாண் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 8ஆம் பகுதியில் சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்களை தந்துள்ளார். அனைவரும்
படிக்க வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் இதயம் காப்பது எளிது என்னும் மருத்துவ நூலினை மிக சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் மு. முத்துவேலு அவர்கள். இது வாங்கி படிக்க தோன்றுகிறது. தகைசால் தனிமங்கள் என்னென்ன என்பதை மிகச் சிறப்பாக விரிவாக விளக்கமாக அறிவியல் பூங்கா 63ஆம் இதழில் சொன்ன அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் அதன் தொடர்ச்சியை இந்த 64ஆம் இதழிலும் சொல்லியுள்ளார். ISI முத்திரை என்னும் வினாவை எழுப்பி அதற்கான விடையை மிகச் சிறப்பாக வழங்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அணிவனத்தின் விஞ்ஞானி PJ கௌதம் அவர்கள். நுகர்வோர்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய பயன்மிகு கட்டுரை இது. பெண் விஞ்ஞானிகள் வரலாற்று தொடரில் இயற்பியல் நிறுவனர் ரோகிணி காட்போல் அவர்கள் குறித்த அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மீன் வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள் எப்படி உள்ளன விளக்கி சொல்லியுள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலின் பல்வகை பயன்களை பலரும் விரும்பி படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி மிக சிறப்பாக வழங்கியுள்ளார் தென்னக ரயில்வேயின் முதன்மை லோகோ ஆய்வாளர் எஸ். ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கொய்த அறிவியல் மலர்கள் என்னும் தலைப்பில் அறிவியல் வினாடி வினாவையும் அதற்கான விடையையும் தந்துள்ளார் ரோகிணி நாகப்பன் அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் நிகழ்த்திய 62ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். இது அறிவியல் உலாவாக வருகின்றது. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை நிரூபிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய் தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டுமல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9449914115. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய் தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா?